ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ரேட் ரொம்பவே அதிகமாக உயர்ந்திருக்கு. நேற்றைய ரேட்டையும் இன்னைய ரேட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம இன்றைக்கியான வீடியோவில் நிறைய கோல்டு சேவிங் டிப்ஸும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங், மணி சேவிங், அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தங்கத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/5/24 1 கிராம் தங்கத்தோட ரேட் 6785 ரூபா. 8 கிராம் அதாவது 1 பவுனோட ரேட் பார்த்திங்கன்னா 54,280 ரூபா. அதே போல் 1 கிராம் வெள்ளியோட ரேட் 92 ரூபா 50 பைசா. இதுதான் இன்றைக்கான கோல்டு ரேட்டு. 5/24 பார்த்திங்கன்னா நேற்றைய ரேட்டு 1 கிராம் 6715 ரூபா தான். 8 கிராம் அதாவது 1 பவுனோட ரேட் 53,720 ரூபா. வெள்ளி 1 கிராமோட ரேட் 91 ரூபா. வெள்ளி பெருசாக நேற்றுக்கு இன்றைக்கி வித்தியாசம் இல்லை. வெள்ளி பார்த்திங்கன்னா 1 ரூபா 50 பைசா தான் ஏறி இருக்குது. பட் தங்கத்தோட ரேட் ரொம்பவே அதிகமாக ஏறி இருக்குது. இது திடீர்னு நம்ம சொல்லவே முடியாது. கோல்டு ரேட் அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். யாராலையுமே யூகிக்க முடியாத ஒன்றா இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு ரேட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே தான் போகும், கம்மியாக போகிறதில்ல. எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் என்னோடய நகையெல்லாம் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் விற்றப்போ 4700 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி கோல்டு ரேட் 6785 ரூபா. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் 1 கிராம் வாங்கணுன்னாலே நம்மளுக்கு இந்தளவுக்கு செய்கூலி செய்கிறதெல்லாம் இன்னும் சேர்த்தோம்னா நமக்கு 9000 ரூபா 8000 சொச்சம் கிட்ட வரும். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். தங்கம் விலையோட இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராமுக்கு 70 ரூபா உயர்ந்திருக்கு. 1 பவுனுக்கு பார்த்திங்கன்னா 560 ரூபா. இது ரொம்ப அதிகபட்சமான உயர்வுன்னு தான் சொல்லணும். கோல்டு ரேட் இந்த அளவுக்கு ஏறிடுச்சு. நேற்றைய விட வெள்ளி பார்த்திங்கன்னா 1 ரூபா 50 பைசா கூட இருக்குது. ஸோ இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். வெர்சஸ் சில்வர், அதாவது தங்கமும் வெள்ளியும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா தங்கம் வாங்குறது பெஸ்ட்டாக வெள்ளி வாங்குறது பெஸ்ட்டானு எப்பயுமே தங்கம் வாங்குறது தான் பெஸ்ட்டு. வெள்ளி வாங்கினாலும் நமக்கு ரீசேல் வேல்யூ ரொம்பவே கம்மியாக போகுது. நாங்கள் அன்னைக்கு கூட கொலுசை மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ரொம்ப கம்மியாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் பழைய கொலுசை மாற்றவே இல்லை, அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வெள்ளி பொருளுக்கு பழசே வச்சுக்கிற மாதிரி, அதாவது பாலிஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை மட்டும் இல்லாமல் அருவாமல் இருந்தது அப்படின்னா நம்ம பழசாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரு. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளியில் அதிகமாக காசு போடாமல் சின்ன பொருளாக இருந்தாலும் கோல்டுலேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய சஜஷன். ஒரு 4500 ரூபா 6000க்கு வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு 1/2 கிராமோ இல்லை 1 கிராம் காயினோ இந்த மாதிரி காயின்ஸாக நம்ம சேர்த்து வச்சுட்டே வரலாம். ஜிஆர்டிலலாம் பார்த்திங்கன்னா மில்லிகிராம்ஸ்லேருந்து நம்மளுக்கு காயின்ஸ் கிடைக்குது. ஸோ சின்ன சின்ன காயின்ஸாக சேர்த்து வச்சு நம்ம அதிக கோல்டாக மாற்றிக்கலாம். ஏன்னா காயின்ஸ் அன்னை ரேட்டுக்கு மாற்றிக்குவாங்க. நம்ம கோல்டு ஜுவல்லர்ஸாக எடுக்கிறத விட, ஏன்னா ஒரு நகையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாங்குறப்ப அதிக ரேட்டாக இருக்கும், ஆனால் போடுறப்ப ரொம்ப கம்மியாக போய் விற்போம். அதுக்கு பதிலாக சின்ன சின்ன காயின்ஸாக எடுத்து வச்சுட்டே வந்தால் கூட எல்லா காயின்ஸையும் சேர்த்து அது நல்ல ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். இதை பற்றி தானே வீடியோவாக நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பழைய வீடியோஸில் கூட போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். இருந்தாலும் நம்ம இந்த காயின்ஸாக எடுத்து வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. தேவைக்கு அதிகமாக நகையை எடுக்காமல் காயின்ஸு, அதே மாதிரி பாரில் கிடைக்குதுல்ல அந்த மாதிரி பார் ஷேப்பில் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் காயின்ஸ்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். கண்டிப்பாக ஒரு நாள் யூஸ் ஆகும். எங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களோட நகை தான் கை கொடுத்துச்சு. அதே மாதிரி ஒருத்தருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு சீட் இப்போ பே பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்றைக்கி பே பண்ணாதீங்க. இதோட ரேட் குறையும், கண்டிப்பாக குறையும். இதே ரேட் அதிகமாக இருக்க போகிறதில்ல. 2 to 3 டேஸில் கொஞ்சம் இறங்கும். அப்போ நீங்கள் கோல்டு சீட் பே பண்ணிக்கலாம். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 6715 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 6785 ரூபா இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கப்ப நம்ம கண்டிப்பாக குறையவும் வாய்ப்பு இருக்குது 2 to 3 டேஸில். குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கோல்டு சீட் பே பண்ணுறதுனா பே பண்ணிக்கலாம். எல்லாருமே கம்பல்சரி ஒரு கோல்டு சீட் போடுங்க. அதிக அமௌண்ட் போட்டு தான் போடணும் இல்லை, 500 ரூபா சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோல்டு சீட் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் கோல்டு சீட் போட்டேன். அடுத்து இப்போ நெக்ஸ்ட் இயரில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கோல்டு சீட் கட்டிகிட்டு இருக்கேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சர் வீடியோஸில். ஸோ இது போல் அமௌண்ட் ஏற்றிக்கிட்டே போகணும். அதே மாதிரி கோல்டு சீட் போடுறது ரொம்ப நம்பிக்கை அப்பையிலேருந்து உள்ள பாரம்பரியமான கடையில் பார்த்து போடுங்க. ஏன்னா இப்போ கடையெல்லாம் சொல்லாமே எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்காமல் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன்.
முக்கியமான கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயமே நம்ம செய்கூலி சேதாரம் வந்து அதிகமாக வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து கோல்டு சீட் வந்து போடணும்னு சொல்கிறேன். கோல்டு சீட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. 11 மாதம் கட்டுறது, 12 மாதம் கட்டுறது, அதிலே வந்து குலுக்கு சீட்டு மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராம்ஸில் ஆட் ஆகுற மாதிரி. இப்போ நம்ம இன்றைக்கி கட்டுறோன்னா இவ்வளோ கிராம்ஸ், ஏன்னா வந்து கண்டிப்பாக தங்கம் விலை வந்து ரொம்ப குறைய போகிறதில்ல, குறைஞ்சாலும் கொஞ்சம் தான் குறையும். பட் வந்து விலை வந்து அதிகமாக தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கோல்டு சீட்டு அந்த கிராம்ஸில் வர வைக்கிற மாதிரியே நம்ம ஸ்கீமில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஆப்ஷன். எந்த கடையில் கிராம்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கோ அது மாதிரி பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மாதம் மாதம் கட்டுறப்ப அன்றைய தேதியில் வந்து வர வச்சுருவாங்க. என்றைக்கு வந்து நம்மளுக்கு பவுன் வந்து கம்மியாக இருக்கும் ரேட்டு டெய்லி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கட்டிடலாம். கம்மியாக இருக்கிற அன்னைக்கு கட்டினீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். கோல்டு சீட் முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு உடனே நீங்கள் வந்து அடுத்த கோல்டு சீட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டு 2-3 மாதம் யோசித்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் என்னோடய மிஸ்டேக் வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருந்தேன். அப்பே போட்டிருந்தா அந்த 2 மாதத்துக்கும் நம்ம கட்டியிருப்போம் அப்படின்றத. ஸோ வந்து எல்லோரும் ஒரு கோல்டு ஷீட் முடியுது அன்றைக்கி வந்து நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னா அன்றைய தேதியிலே நீங்கள் இன்னொரு கோல்டு ஷீட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கோல்டு நம்ம சேர்த்து வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஃப்யூச்சருக்கு ரொம்ப 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 தேவையானது. கோல்டு இருந்தால் நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு அட்டென்ட் போய் கடன் நிற்க தேவையில்லை. நம்மளோடதை வச்சு நம்மளே வந்து பார்த்துக்கலாம் நம்மளோட தேவை எல்லாமே. ஸோ முக்கியம் வந்து தங்கத்தில் வந்து காசு போடுறது ரொம்ப 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 பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான். கோல்டு ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து நான் May 1 வந்து பே பண்ணிட்டேன் இந்த மந்த்துக்கானது. நான் எங்கே கோல்டு ஷீட் போட்டிருக்கேன்னா EBKல தான் போட்டிருக்கேன். நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து அந்த கோல்டு ஷீட் போட்டு 2 கிராமில் வந்து தோடு எடுத்தேன். கண்டிப்பாக நான் வீடு கட்டியிருக்கேன். அதே மாதிரி வந்து இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து காரும் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே என்னால் பண்ண முடிஞ்சப்போ கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் சீட்லாம் போட முடியாதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்மளால் முடியும். நம்மளே நம்பணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயமும் செய்ய முடியும். இன்னொன்று ஒரு விஷயம், நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு சேர்த்து வைக்கணும்னா முடியாது. கண்டிப்பாக இப்போ மேரீடாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகணும். இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். வேலைக்கு போனால் தான் ஒருத்தரோடது செலவுக்கும் ஒருத்தரோடது சேவிங்ஸும் பண்ண முடியும். முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஒர்க் கூட வந்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளால் அதிகமாக வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ நான் May 1 வந்து அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் அன்றைக்கே வந்து சீட்டு வந்து பே பண்ணிட்டேன். இனிமேல் வந்து என்றைக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ அன்றைக்கி இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா வரும். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நம்மளோட யூடியூப் வீடியோஸ்க்கு கீழே இன்னும் ரேட் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கரெக்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு குழந்தை பிறந்திருக்கனால என்னால் டெய்லி அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுக்க முடியல. முடிஞ்சால் நான் டெய்லியுமே கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறத வந்து வீடியோஸ்லேயோ அல்லது கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன மாதிரி நம்மளே நம்பணும். நமக்குன்னு ஒரு எய்ம் செட் பண்ணிக்கணும். கோல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். இப்போது நான் பெருமையாக சொல்லிக்குவேன், நானே இடம் வாங்கி வீடு கட்டி அதே மாதிரி கார் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி குழந்தைங்களையும் 2 பேரையும் வந்து நல்லபடியாக அடுத்து படிக்க வைக்கணும். அவங்களோட லைஃப்க்கு நிறைய வந்து சேவிங்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்களோட குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கணும்னு கண்டிப்பாக ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ அதுவும் இப்போ பெண் பிள்ளைகளை வச்சுருந்தா பவுன் வந்து சேமிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சா தான் நம்மளால் இப்போ தங்கம் விற்கிற ரேட்டுக்கு வந்து சேவ் பண்ணி அதிக தங்கம் வந்து சேமிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வந்து சேவ் பண்ணுங்கள். நிறைய சேவ் பண்ணணும்னு சொல்ல வரல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா தான் நம்மளோட குழந்தைங்களோட மேரேஜுக்கு ஒரு 50 பவுன் 100 பவுன் அப்படிங்கிறது நம்மளால் அச்சீவ் பண்ணி போட முடியும். ஏன்னா நம்மளோட அம்மா நம்மளுக்கு வந்து ஆசைப்பட்டு நிறைய செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம பொண்ணுக்கு அவங்க போட்டதை விட டபுளாக தான் போடணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அதனால் இப்போலேருந்து சேர்த்து வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஆப்ஷன். இது மட்டும் இல்லாமல் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கூட வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம், அது பெண்களுக்கான ஒரு ஸ்கீமு, அதுலேயும் போடலாம். பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு பசங்களுக்காக PPF அக்கௌண்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அப்போ கூட, ஏன்னா இப்போ உள்ள டிசைன்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி பணத்தமாக சேர்த்து வச்சு இப்போ அதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல வட்டியோடு கிடைக்கும். அப்போ நம்ம வந்து கோல்டாக வந்து மாற்றிக்கலாம். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போலேருந்து கொஞ்சம் கோல்டாக சேர்த்து வைக்கிறதே பெஸ்ட்டு, கேஷாக சேர்த்து வைக்கிறத விட. அப்படி இல்லைனா இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மட்டும் இல்லாமல் உண்டியல்லையும் வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து சின்ன கோல்டாக வாங்கலாம். மில்லிகிராம்ஸ் கணக்கில் உள்ள மாதிரி தோடு, குட்டி தோடெல்லாம் இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி. இயர்ரிங்ஸு 1 கிராம் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம காயின்ஸாக சேர்த்து வச்சு கூட பெரிய நகையை வந்து மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நிறைய வந்து கோல்டு சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே வர ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.